அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த சில பாவங்கள் அது பாவங்களே இல்லை என்று ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் ஆழமாக பதிந்தது போன்று சர்வ சாதாரணமாக பாவம் என்கின்ற சிந்தனையே இல்லாமல் அந்த பாவ காரியங்கள் நடந்தேறுவதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இசையை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இசையை ஒரு சமுதாயம் ஹலாலாக்க தேடுவார்கள். ஹலாலாக்க தேடுவதென்றால் அதை ஹலால் என்று வாதிடுவது வேறு விடயம். ஹலாலை போன்று இந்த சமுதாயத்தில் என்ன செய்வார்கள்? செய்து கொண்டு செல்வார்கள். முஸ்லிம் ஊர் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய பிரதேசங்களில் இசை இல்லாத எந்த ஒரு நிகழ்வும் கிடையாது. எந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டாலும் அங்கே இசை ஒரு மிக முக்கியமான இடத்தை வகிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எப்போது நாங்கள் இந்த பாவத்தில் இருந்து எங்களுடைய ஊரை, எங்களுடைய முஸ்லிம் பிரதேசங்களை பாதுகாக்க ஒரு காலம் இருந்தது. பகிரங்கமாக இசையை போடுவதென்றால் குத்பா உரைகளிலே அவர்கள் குறித்து எச்சரிக்கப்படும், அவர்கள் குறித்து பேசப்படும், அந்த பாவங்கள் சுட்டிக்காட்டப்படும் என்ற பயத்திலேயே இசையை விட்டும் தூரமாக இந்த சமுதாயமாக இருந்தது. அல்லாஹ்வுக்கு பயம் இருந்ததோ இல்லையோ இரண்டாவது விடயம். ஆனால் அவர்கள் சுட்டிக்காட்டப்படுவார்கள், அடையாளம் காணப்படுவார்கள் என்கின்ற ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் இன்று சர்வ சாதாரணமாக எவ்வளவோ குத்பா உரைகள் இசைகளுக்கு எதிராக ஒவ்வொரு உரையிலையும் பேசப்பட்டாலும் சர்வ சாதாரணமாக இசை ஹலாலாகிய விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். உலக அழிவின் அடையாளம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய நிகழ்வுகள் என்ற பெயரிலே நடந்தேறக்கூடிய சில நிகழ்வுகளிலும் இசையினுடைய பங்களிப்பு இல்லாமல் அந்த நிகழ்வு இடம்பெறாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். நான் ஒவ்வொருவரும் நினைத்தால் ஒவ்வொருவரும் நாம் நினைப்போம், இசையை விட்டும் நான் தூரமாக வேண்டும். அது என்னுடைய வீடாக இருக்கலாம், பொதுவான இடங்களாக இருக்கலாம், பொதுவான நிகழ்வுகளாக இருக்கலாம். இசையை என்னுடைய வாழ்நாளிலே நான் அதை ஹலால் என்கின்ற இடத்திலே வைத்து பாவமான காரியம் என்பது ஒரு விடயம் இருக்கிறது. தனிமையிலே சந்தர்ப்பம் கிடைத்தால் சில பொழுதுகளிலே பாவங்களிலே மனிதர்கள் என்ன செய்வார்கள்? ஈடுபடுவார்கள். அது ஒரு விடயம் இருக்கிறது. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்போம், தௌபா செய்வோம், அல்லாஹ் மன்னிப்பான். இது அப்படி கிடையாது. சமூகமயமாக்கப்பட்ட ஒரு பாவம். அந்த இசையை கேட்கின்ற பொழுது ஒரு பாவம் இங்கே இடம்பெறுகிறது என்கின்ற ஒரு சிந்தனையை யாருக்குமே வருவது கிடையாது. அந்த அளவுக்கு ஹலாலோ என்று நினைக்கின்ற அளவுக்கு இந்த சமுதாயத்திலே இசை ஊடுருவி இருக்கிறது என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். வீடுகளிலே சர்வ சாதாரணமாக மொபைல் போன்களிலே வீடியோக்களிலே இசைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சமூக வலைதளங்களிலே டிக்டாக்கள், ஃபேஸ்புக்களிலே ரீல்ஸ்களை நாங்கள் வெளியாக்குகின்ற பொழுது இசைகளுடான ரீல்ஸ்களை நாங்கள் வெளியாக்கிறோம். சகோதரர்களே, நாங்கள் மரணித்து விடுவோம். உங்களுடைய ரீல்ஸ்களை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் கபர்களிலே இருந்து கொண்டு நாங்கள் சம்பாதிக்க வேண்டிய நிலை ஏற்படும். உறவுகளே, நாங்கள் மரணித்து விடுவோம். அந்த ரீல்ஸ்கள் மரணிக்காது. யாரெல்லாம் அதை பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் நாம் சம்பாதிக்க வேண்டிய நிலை ஏற்படும். எப்படி இந்த உலகத்திலே நல்ல விடயத்தை நாங்கள் செய்து விட்டு சென்றால் கபர்களுக்கு அந்த நல்ல விடயங்கள் நன்மைகளை அளித்தருமோ, பாவத்துக்கு துணையாக இருந்து விட்டு சென்றால் அந்த பாவம் அரங்கேறும் காலமெல்லாம் கபர்களிலே பாவங்களை அள்ளிக் கொண்டிருக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை அன்பிற்குரிய இளைஞர்களே, குறிப்பாக யுவதிகள், உங்களுடைய வீடுகளிலே சென்று சொல்லுங்கள். உறவுகளே, பெற்றோர்களே, உங்களுக்கு தெரியாது, வயது வந்தவர்கள் இருப்பீர்கள், உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய இளைஞர்கள், உங்களுடைய யுவதிகள் சமூக வலைதளங்களிலே உலா வருகின்ற வேளையிலே இசைகள் இல்லாத வீடியோக்களை சமூக வலைதளங்களிலே பதிவிடுவது கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு இசையினுடைய ஆதிக்கம் சமூக வலைதளங்களிலே ஊடுருவி இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இந்த இசையை விட்டு நாம் தூரமாக வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய பாவம் இஸ்லாத்திலே. அந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் விபச்சாரத்தை சுட்டி காட்டுகிறார்கள், விபச்சாரத்தை ஹலாலாக்க தேடுவார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் மதுவை சுட்டி காட்டுகிறார்கள், மதுவை ஹலாலாக்க தேடுவார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் பட்டை சுட்டி காட்டுகிறார்கள், பட்டை ஆண்கள் ஹலாலாக்க தேடுவார்கள். அதே இடத்திலே தான் அல்லாஹ்வின் தூதர் மகாசிப் இசைக்கருவிகளை ஹலாலாக்க தேடுவார்கள். இந்த இடத்திலே நாம் ஒவ்வொருவரும் மனசிலே ஆழமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இதன் பின்னர் இந்த பாவம், விபச்சாரம் எப்படி பெரிய பாவமோ, மது அருந்துவது எப்படி பெரிய பாவமோ, அந்த லெவலுக்குரிய பாவம் இசையை கேட்பது என்பதை ஒரே நபி மொழியில் அல்லாஹ்வின் தூதர் 4 விடயங்களையும் குறிப்பிட்டதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று ஹலாலோ என்று நினைக்கின்ற அளவுக்கு சமூகங்களிலே இசையினுடைய ஆதிக்கம் ஊடுருவி இருக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே,